ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க இன்னைக்கு செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் வியூவர்ஸ் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், ரெயின்லாம் அடுத்தப்ப இது வந்து இதில் ஒரு மொட்டு வரப்போகுது. இது ஒரு க்ரோ பேக் சின்ன செடி வாங்கினோம்ல, அதில் தான் வச்சுருக்கேன். இது என்ன கலர்னு பார்க்கணும். மஞ்சளும் ஆரஞ்சும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி இங்கேயும் ஒரு பூ வருது. இந்த பாருங்க, இது என்ன கலர்னு பார்க்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 நாளாவது ஆகும். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இந்த இது வந்துச்சுல கருணக்கிழங்கு, அதை எடுத்து இதில் ஊனி விட்டுருக்கேன் பாருங்க. அதை தனியாக எடுத்து ஒரே க்ரோ பேக்கில் கருணக்கிழங்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாம் வந்துச்சுல்ல, இந்த கருணக்கிழங்கு மட்டும் இதில் எடுத்து ஊனியிருக்கேன். ஏன்னா நிறைய பெருசாக நிறையா வரும், அதனால் பெரிய பக்கெட்டில் எடுத்து வச்சிட்டேன். அதுபோக இதில் மண் போட்டு 3 நாள் ஆச்சுல, அதனால் அந்த பீட்ரூட் தலைப்பை வெட்டி வச்சது நல்லா தளர்த்துச்சு பார்த்தீங்களா, அதையும் தூக்கி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் விட்டுருக்கேன் விவர்ஸ். உருளைக்கிழங்கு நிறைய அடியில் காய் பிடிக்கட்டும். ஒரு நாள் ஒரு நாள் தண்ணி ஊற்றணும்னு வச்சுருக்கேன். டெய்லி ஊற்றக்கூடாது உருளைக்கிழங்கு, ஏன்னா இது வந்து கோகோ பீட்டு போட்டு வச்சுருக்கோமா, அதனால் நிறைய கிழங்குகள் வராது. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றணும். கூட கூட என்ன செய்யணும், மண்புழு உரம், மாட்டு சாணத்தொழு உரம் கொடுக்கணும். இந்த ஏற்கனவே உள்ள கூடி கொழிஞ்சி வளருது. கொழிஞ்சி வளர்ந்தாலே உங்களுக்கு பசுந்தாள் உரமாக தான் இருக்கும். அது வந்து அது கொஞ்சம் வளர வளர என்ன செய்யணும், உரி உரி உள்ளேயே போட்டுறணும். நல்லா சிறப்பாக வரும். அதுபோக இருந்த பீக்கங்கொடியும் எடுத்து என்ன செஞ்சேன், கீழே வச்சுட்டு அதுலேயே இன்னொரு கருணக்கிழங்கு எடுத்து நட்டு விட்டேன். இந்த பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். பீக்கங்காய் கொடியும் தரையில் இருந்தால் தான் நல்லா சிறப்பாக வரும். அதுக்காக தான் கத்திரிக்காய் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு விவர்ஸ். இதில் ஒரு பீட்ரூட் வச்சோம் பாருங்கள். இந்த மருதாணி செடியோடு வச்சுருக்கேன். பீட்ரூட்டை நம்ம பெருசானே எடுத்துக்கிடலாம். வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு பார்ப்போம். ஒரு 3 நாளாக மழை அடுத்தடுத்து பேஞ்சிச்சுல, அதனால் எந்த உரமும் கொடுக்கல. அதனால் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி எப்சம் சால்ட்டு தான் என்ன செய்ய போகிறேன், தண்ணியில் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மழை பெஞ்சையில் அந்த மண்ணில் இருக்க அமிலத்தன்மையெல்லாம் போயிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லியிருக்கேன், பாருங்கள். அதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடி மேலே தொளிச்சு விட போகிறேன். பூக்களும் பாருங்கள், நித்தியமல்லி பூக்கள். இந்த பூ வச்சோம்னா சரி, வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் விவர்ஸ். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கிளையை ஒடிச்சு வச்சாலே போதும், நல்லா சிறப்பாக வந்துடும். நான் கிளையை ஒடிச்சு வச்சு 2-3 பேருக்கு பூக்கள் செடி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாமே வீட்டில் நல்லா இவ்வளோ உயரம் மாடியில் விட்டு பூ பறிக்கிறாங்க. நீங்களுமே பக்கத்தில் யார் வீட்டில் இருந்தால் ஒரு கிளையை மட்டும் வாங்கி வச்சு கூட நீங்கள் இதை வச்சிங்கன்னா சரி. இப்போ ஏற்கனவே மழை சீசன் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, சிறப்பாக தழுத்து வந்துடும். வந்து ஒரு 3 மாதம்தான். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் அவங்க 7 வருஷம் 8 வருஷம் வளர்த்து செடி ஆரம்பிச்சுன்னா சரி, வச்ச கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், நல்லா மொட்டு விட்டு உங்களுக்கு பூக்கள் வந்துடும். அதைத்தான் இன்னைக்கு இந்த எப்சம் சால்ட் போட்டு தண்ணியில் பிடிச்சி வச்சுருக்கேன் விவர்ஸ். இந்த மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் இலையெல்லாம், இதுக்கு மேலே துளிச்சுட்டா போதும், நல்லா பசுமையாகவும் மாறிடும். இந்த செடியிலுமே அமிலத்தன்மையும் போயிடும். அமிலத்தன்மை தேவைன்னா நமக்கு தேவையான அமிலத்தன்மையும் வரும். அதுக்கு தான் இந்த இதே நம்ம எல்லா செடிகளுக்கும் என்ன செஞ்சு விடலாம், மல்லிகை செடிக்கு எல்லா செடிக்கும் மேலே என்ன செஞ்சு விட்டுலாம், ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம். நல்லா செடி எல்லாமே சிறப்பாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோஜா இதெல்லாம் கலர் மாறி இருக்கு பாருங்கள், அதுக்குமே இதை என்ன செய்ய விடலாம், இந்த தெளிச்சு விடலாம். தெளிச்சு விடும்போது நல்லா சிறப்பாக வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.